இரவு நேரங்களில் ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருக்கும் முனீஸ்வரன். இந்த முனீஸ்வரர் இரவு நேரத்திலே இந்த மரத்தடியிலே அமர்ந்து அருளாட்சி புரிவராக இங்கே இருக்கிற மக்கள்லாம் பகுதியில் பழகின்ற மக்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மகா முனீஸ்வரர் ஆலயத்தில் வியக்க வைக்கும் காட்சிகள். மர்மம். திருத்தணி அருகில் இருக்கும் கசவு ராஜப்பேட்டை என்கின்ற ஊரில்தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. அதன் பெயர் மகா முனீஸ்வரர் ஆலயம். கருங்கற்கள் வைத்து வழங்கப்பட்டு வரும் நிலையில் இவற்றில்தான் மகா முனீஸ்வரர் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் என்று கூறுகிறார்கள். மகாமுனீஸ்வரர் பழைய ரூபம், சிவனுடைய பழைய ரூபம். ருத்ரன் தான் முதல்ல சிவனுடைய ஒரு அம்சம் ருத்ரன். அந்த மகாமுனீஸ்வரர் என்ற ரூபம்ன்றது முனிவர்கள் எல்லாம் அவரை வணங்குவதற்காக ஒரு முனி என்ற முனிவராக வந்தது தான் அந்த மகாமுனீஸ்வரன் என்ற ஈஸ்வரன் தான் அவர், பரமேஸ்வரன். அந்த மகாமுனீஸ்வரர் ஆலயம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல தான் இருக்குது. இங்கே எங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகில் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் கசவராஜப்பேட்டை என்ற இடத்துல இந்த ரொம்ப தொண்டு பழங்காலத்திலிருந்து ஒரு 5 கல் வைத்து இந்த முனீஸ்வரனாக வழிபட்டு வந்தாங்க. கொஞ்சம் நாளடைவில் இந்த ஆலயம் பெரிய அளவில் எழும்பி ஒரு அதாவது என்னென்னா கருங்கல்லே இது அமைச்சு அற்புதமான ஒரு சக்தி இருக்கிற தெய்வீக சக்தி உள்ள ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது. பல தலைமுறைகளாக முனீஸ்வரர் இங்கே வீற்றிருப்பதை உணர்ந்தவர்கள்தான் இப்போது ஆலயம் அமைத்து வணங்கி வருகிறார்கள். இந்த ஆலயம் பற்றி பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன. இங்கிருக்கும் ஆலமரத்தின் அடியில் முனீஸ்வரன் இரவு நேரங்களில் அமர்ந்திருப்பதை ஊரில் பலரும் பார்த்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தின் விசேஷம் நான் கேட்டிங்கன்னா, இந்த முனீஸ்வரர் இரவு நேரத்திலே இந்த மரத்தடியிலே அமர்ந்து அருளாட்சி புரிவராக இங்கே இருக்கிற மக்கள்லாம் பகுதியில் பழகின்ற மக்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் இந்த மகாமுனீஸ்வரர் ஆலயம். ஆலயத்தின் இரு புறமும் நீர்நிலைகள் காண கிடைக்கின்றன. இங்கிருக்கும் ஓர் நீர்நிலையை கல்யாண தீர்த்தம் என்று சொல்கிறார்கள். முனீஸ்வரன் ஆலயத்திற்கு இந்த தீர்த்தத்தை தெளித்துக் கொண்டால் திருமண தடை நீங்கும் என்றும் கூறுகிறார்கள். இந்த ஆலயத்தில் அருகே இருக்கக்கூடிய இந்த தீர்த்த குளம் கல்யாண தீர்த்த குளம் என்று பெயர். இந்த தீர்த்த குளத்தில் யார் திருமணம் தடைப்பட்டவர்கள் இங்கே தீர்த்த குளத்தில் நீராடினாலும் சரி, இந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டு சென்றால் ஒரே மாதத்தில் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை, ஒரு கல்யாணம் கூடி வரக்கூடிய ஒரு திருமண தடையை நீங்கக்கூடிய ஒரு தீர்த்த குளமாக இந்த கல்யாண தீர்த்த குளம் இருப்பது என்பது விசேஷமாகும். எங்கள் ஊருக்கு எல்லாருக்குமே முனீஸ்வரர் தான் குலதெய்வம். அவரை வணங்கிட்டு தான் நாங்கள் எல்லாமே செய்வோம். அவரை வணங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எந்த ஒரு கல்யாணமோ ஒரு காது குத்தோ இல்லை ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வச்சா கூட முதல் முனீஸ்வரனுக்கு தான் நாங்கள் பொங்கல் படைப்போம், பால் பொங்கல் படைப்போம். காது குத்து வைக்கும்போது விசேஷமாக நல்லா செய்வோம். ஊரை கூடி எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து நாங்கள் பொங்கல் வைப்போம். முனீஸ்வரருக்கு முதல் குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறதுன்றது ஃபஸ்ட்டு ரொம்ப விசேஷமான ஒன்று. அப்படி மொட்டை அடிக்கும்போது சின்னதாக ஒரு 2-3 வீடு மாதிரி கட்டி அதில் பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி மஞ்சள் குங்குமம் இட்டு அதில் 9 இலை போட்டு அதுக்கு 9 இலைகள் படைச்சல் போட்டு தேங்காய் உடச்சி எலுமிச்சம்பழம் சுற்றி உடச்சி தேங்காய் எல்லாம் உடச்சிட்டு இந்த 9 இலை போட்டு 2 வீடு மாதிரி கட்டி அழகாக அதில் முனீஸ்வரனுக்கு வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் காது குத்தி மொட்டை அடிப்பாங்க.